முடிவுக்கு வரும் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை. டிடிவி தினகரன் திடீர் பரபரப்பு பேட்டி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அடுத்த கட்ட வேலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதற்கு முன்பு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அனைத்திலுமே அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை தற்போது இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அதிமுக அடுத்த கட்ட வேலையை நோக்கி போய் கொண்டிருக்கூடிய அந்த வேலையிலே இன்னொரு புறத்திலே டிடிவி தினகரனாகட்டும், ஓபிஎஸ் தரப்பாகட்டும், சசிகலா தரப்பாகட்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அனைவரும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றிகளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்த போதிலுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தனித்தனி துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. இருந்த போதிலுமே அதிமுக வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. அதிமுக படுதோல்வி அடைய வேண்டும், அந்த படுதோல்வியின் காரணமாக நாம் உள்ளே போக வேண்டும் அப்படின்னு அனைவரும் நினைச்சாங்க. இப்ப சசிகலா அம்மையார் எடுத்துக்கங்க, அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடையும் அப்படின்னு சொன்னாங்க, அதே போல அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரட்டை இலை சின்னம் கொடுக்க கூடாது, முடக்கியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக போட்டி போட்டவர்கள் ஓபிஎஸ் தரப்பினர். ஆனால் அவர்கள் அனைவருமே அதிமுகவில் ஒன்றிணைவதற்கு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா தனித்தனியாக இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அதிகார பலனும் இல்லை அப்படின்னு. இப்ப அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்திற்கு உள்ளே வந்து விட்டால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக வந்து விடும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆதரவுகள் பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு. இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறேன், தொண்டர்களை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய இந்த வேலையிலே பாத்தீங்க அப்படின்னா முதலில் தென்காசி, நெல்லை இப்படி போனாங்க. இப்ப தற்போது எந்த இடமே போகாமல் இதற்கு மேல் நாம் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் சுற்றுப்பயணத்தை கைவிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா சசிகலா தரப்பினர் நினைத்த மாதிரி ஆட்களை கூட்ட முடியல அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே சசிகலா தரப்பினர் வரக்கூடிய அந்த இடத்திற்கு போவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த முறை அதிமுக இருக்கக்கூடிய அனைவரும் தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஏகப்பட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்ததிலும் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுப்பதன் காரணமாக சசிகலாவின் பின்னால் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலே சசிகலா அவர்கள் நினைத்ததை போல எதுவுமே நடக்கவில்லை. ஏன்னா தொண்டர்கள் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது. இதை வைத்து அதிமுகவை மறுபடியும் தன் பக்கம் இழுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது குறைவு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதைத்தான் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை சசிகலாவோட சுற்றுப்பயணம் எப்பொழுதும் வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.